வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான வட்டலப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஸ்க்ரீனில் தெரியுற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து நல்ல ஃபைன் பவுடரை அடிச்சுக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஜீனி, ஏலக்காய், கசகசா ஃபர்ஸ்ட் அதை ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம இதில் 6 முட்டையை சேர்க்கணும். அதையும் எடுத்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். அண்ட் தென் முந்திரி, பாதாம் அதையும் அரைச்சிட்டு இதே மாதிரி ஒரு சல்லடை வச்சு நல்லா இதே மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா மேலே இருக்கிற அந்த திப்பியாக இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம வட்டலப்பத்தில் ஒரு மாதிரி சாப்பிடும் போது கடிப்படுற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வட்டலப்பம் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் வட்டலப்பத்தோட அந்த ஸ்ட்ரக்சர் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குமா. ஸோ இதே மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. எந்த ஒரு அந்த திப்பி எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், பொறுமையாக ரொம்பவே லேட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு டக்குன்னுலாம் பண்ணாதீங்க. பொறுமையாக டைம் எடுத்து பண்ணுங்கள். அவுட்கம் செம்மையாக இருக்கும். இப்போது இதில் தேவையான அளவுக்கு நம்ம உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு கப்பில் ஃபுல்லாக மில்க் எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போது இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ அப்படியே கட்டியாக நிற்கும். ஸோ நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு கிண்டிக்கோங்க. இப்போ நம்ம கிண்டியாச்சா, ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நெய் விட்டு ஃபுல்லாக நம்ம நெய் எல்லா இடத்துலையும் படற மாதிரி கவர் பண்ணிக்கிறோம். அப்போ தான் வட்டலப்பம் அப்படியே கேட்க மாதிரி கவர்ந்துடும். ஓகேவா? இப்போது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த பேட்டர் வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே உள்ளே போர் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எல்லாத்தையுமே நல்லா வலிச்சு விட்டுருங்க. இப்போது ஒரு குக்கரை எடுத்து அதில் அடியில் ஒரு கலவை வச்சு மேலே இந்த பாத்திரத்தை வச்சு மூடிடணும். இல்லைனா அந்த வாட்டரோட அந்த இது இருக்கும்ல, எவாப்ரேஷன்லாம் உள்ளே வந்துடும், தண்ணி வந்துடும். ஸோ வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு 5 விசில் தான் விட்டேன், வேகலை. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 3 விசில் விட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்துருந்துச்சு. நம்மளோட ஃபேவரட் வட்டலப்பம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. பை பாய்.